பன்னீர் மசாலா பண்ண போகிறேங்க. வெங்காயம் நல்லா பெரிய வெள்ளரியாக 3 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன், 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். இதெல்லாம் வதக்க போகிறேங்க. சும்மா அந்த எல்லோ கலர் பூ மட்டும் கொஞ்சம் போட்டு 2 கிராம்பு போட்டு அப்படியே வதக்க போகிறேன். கொஞ்சோண்டு பட்டை. பன்னீர் மசாலாவுக்கு முதல்ல வதக்கிக்கணுங்க. நல்லா வதக்கணும். வதக்கி ஆற வச்சு அரைச்சி தான் சேர்க்கணும். அதை வதக்கி வச்சுருக்கேன். வதக்கியாச்சு. ஆற வச்சு அரைக்க வேண்டியதுங்க மிக்ஸியில். பட்டர் 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். 1 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இந்த கொஞ்சம் அந்த எல்லோ கலர் பூ, கால் ஸ்பூன் மஞ்சள். நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கணுங்க. தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூனுங்க. சின்ன ஸ்பூனால் தான் போடுறேன், 2 ஸ்பூன். கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணிங்க. நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் வெந்தயக்கீரை வச்சுருக்குறோம். தேவையான அளவு சால்ட்டுங்க. மசாலா பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. பன்னீர் போடுறேங்க. நல்லா வெந்நீரில் கொஞ்சம் இதுன்னு அலசி வச்சுக்கிட்டேன். பன்னீர் போட்டுட்டேன். கொஞ்சம் கொதிச்சோன்னே மசாலா ரெடிங்க. கொஞ்சமாக கிரீம் போட்டுட்டு கொஞ்சம் கொதிச்சோன்னே வெந்தயக்கீரைங்க. கடைசியில் வெந்து முடிச்சோன்னே வெந்தயக்கீரை. அவ்வளோதான். பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. கடைசியில் கொஞ்சம் பட்டருங்க.